எழுத்தாளர், சொற்பொழிவாளர், ஜோதிடர் ராமானந்த சித்தன சந்திரதாஸ் அவருடைய சிறு அறிமுகம். 1985 வருடம் கும்மிடிப்பூண்டி தாலுக்காவில் ஒரு கிராமத்தில் பிறந்தேன். 1987 ஆண்டு நாங்கள் எங்கள் பெற்றோர்கள் பெங்களூரு மாநகராட்சிக்கு அங்கே போய் வசித்தாங்க. பெங்களூரில் நாங்கள் போய் செட்டில் ஆனோம். 1987 88 வச்சுக்கலாம். பிறகு நான் 5வது வகுப்பு சேர்ந்தேன். 7வது வகுப்பு வரை தமிழ் மீடியமில் படித்தேன். தமிழ் மீடியமில் 7வது வரைக்கும் படித்தேன். அப்போ கொக்கோ கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவோம், வாலிபாலெல்லாம் விளையாடுவோம். எங்களுக்குன்னு ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்கும், ஐயப்ப சுவாமி கோயில் இருக்கும், பிரகாஷ் நகர் செகண்ட் மெயின் ரோடுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்கும். அந்த ப்ளே கிரவுண்ட்லலாம் விளையாடுவோம். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க. நல்லா பெரிய லெவலுக்கு நாங்கள் ஜெயித்தோம். தாலுக் லெவலுக்கெல்லாம் நாங்கள் போனோம். நல்ல விளையாட்டு வீரனாக இருந்தேன். கொக்கோ, கபடி, கிரிக்கெட், வாலிபால் இந்த மாதிரிலாம் ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா விளையாடுவோம். தாலுக் லெவலில் நாங்கள் பரிசெல்லாம் பெற்றிருக்கிறோம். ஸோ 2000 கொரியர் டெலிவரி பண்ணுறப்போ இஸ்கானுக்கும் டெலிவரி பண்ணுவோம். அப்போ இஸ்கானுடைய டெம்பிள் விசிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. காலேஜ் டைமில் எங்களுக்கு பாஸ் எல்லாம் கொடுத்தாங்க விசிட் பண்ண சொல்லி. பட் நாங்கள் அந்த டைமில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அப்போவே எங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணான்னு ஒரு யூத் ப்ரோக்ராமு அந்த டைம் கொடுத்தாங்க. பட் அப்போயே நான் அவ்வளோ ஆர்வம் காட்டலை. பட் அதர்வைஸ் நான் எப்போயோ ஒரு வாட்டி அட்டன் பண்ணியிருக்கேன். அங்கே அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் 50 rupees வாங்குவாங்க. 50 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்குவாங்க. ஒர்க்கிங் மேனுக்கு 100 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கினாங்க. ஸோ அந்தமாரி நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் 50 ரூபா வாங்கினாங்க. நாங்கள் பதிவு பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஸ்டே பண்ணோம். சாட்டர்டே நைட் ஓவர் நைட் ஸ்டே பண்ணோம். அப்போ சண்டே மார்னிங் எல்லாம் மங்களாத்து அட்டன் பண்ணோம். வீக்கெண்ட் யோகா ரிட்ரீட்னு சொல்லிட்டு அதெல்லாம் அட்டன் பண்ணோம். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அது நிறைய அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் அங்கே சாண்டிங் பண்ண சொன்னாங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், மைண்ட் கண்ட்ரோல் நிறைய நல்லா பண்ணாங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். அதில் அட்டன் பண்ணோம். ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி ரெகுலராக நல்ல பிரசாதம் கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி நாங்கள் ரெகுலராக போக ஆரம்பித்தோம். ஸோ 2000 நிறைய வாலண்டியர் சர்வீஸ் எல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. புத்தகம் விநியோகம் செய்கிறது அந்த மாதிரி தான் மெயின் சர்வீஸ் நாங்கள் பண்ணுறது. பிரபுபாத் புக் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரெயினில் போவோம், அப்புறம் ட்ரெயினில் போவோம். பிறகு பாஞ்சஜன்யான்ற ஒரு வெஹிக்கலில் போவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அக்ஷய பாத்திர வெஹிக்கல்லே கூட போவோம். அது ஃப்ரீ டைமில் அக்ஷய பாத்திர வெஹிக்கல் ஃப்ரீயாக இருக்கிறப்போ அந்த வெஹிக்கல்லே கூட நாங்கள் போவோம். பெங்களூரில் பல்வேறு ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ட்ரெயினில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், பஸ்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ட்ரெயினில் இந்த பக்கம் ஹாசன் வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் ஜோலார்பேட்டை வரைக்கும் போவோம். பிறகு மைசூர் வரைக்கும் போவோம். நஞ்சன்கூடு கூட ஒரு வாட்டி போயிருந்தோம். ஷிவமோகா ஒரு வாட்டி போயிருந்தோம். தும்கூர் ஒரு வாட்டி போயிருந்தோம். புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். மேரத்தானில் புக் டிஸ்ட்ரிபியூஷன் மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்புறம் பல்வேறு இது மாதிரி நாங்கள் செய்வோம்.